பார்க்கடல் பையர் தூயன்ற பரமனடி பாடி பையர் தூயன்ற பரமனடி பாடி பையர் தூயன்ற பரமனடி பாடி பையர் தூயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாகாலே நீராடி யாதனா செய்யோ திக்குறளை சென்றோ யாதனா செய்யோ திக்குறளை சென்றோ ஐயமும் பிச்சையும் ஆடனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆடனையும் கை காட்டி உயுமாறந்தி உகந்தேலோ ரெம்பாவா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ என அருளி செய்கிறாள். இந்த நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எவை, விலக்க வேண்டிய காரியங்கள் எவை, கிருத்திய அகிருத்திய விவேகத்தை இரண்டாவது பாசுரத்தினாலே பண்ணி காட்டினாள். வையத்து வாழ்வீர்கள், வையகத்திலே வாழப் பிறந்தவர்களே, கண்ணன் அவதரித்திருக்கக்கூடிய பூமியிலே பிறந்தவர்களே, கண்ணன் பிறந்திருக்கக்கூடிய ஊரிலே பிறந்திருக்கக்கூடியவர்களே, கண்ணன் பிறந்திருக்கக்கூடிய ஊரிலே பிறந்தாலும் ஒரே காலத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களே, ஒரே காலத்திலே பிறந்தாலும் ஒத்த பருவத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த மார்கழி நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எவை, விலக்க வேண்டிய காரியங்கள் எவை? நாட்காலே நீராடுதல், பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடுதல், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல். 4 காரியம் செய்ய வேண்டிய காரியம். நாட்காலே நீராடி, காலையிலே வைகரை பொழுதிலே தீர்த்தமாட வேணும். பகவானிடத்தில் பக்தி செய்யும் பொழுது வைகரை பொழுதிலே தீர்த்தமாட வேணும். நித்தியப்படியே காலையில் தீர்த்தமாடணும், குளிக்கணும். காலையிலேயே குளித்தோம்னா நமக்கு பக்தி அப்படிங்கிறது மேலிடும்.
அது மட்டுமல்லாமல் உடலுக்கும் எப்பொழுதும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடுதல். தீர்த்தமாடி திருப்பார்க்கடலிலே பிரம்மருத்ராதி தேவர்களுக்கு ஆபத்து வந்தால் அதை போக்க வேணும் என்பதற்காக திருப்பார்க்கடலிலே கிடந்த திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய பகவானுடைய திருவடியை பாட வேணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்ட வேணும். ஐயம் பிச்சை ரெண்டுத்துக்குமே தானம் அப்படின்னு பெயர். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, தகுந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அதுக்கு ஐயம் அப்படின்னு பெயர். பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் கொடுக்கக்கூடிய தானத்துக்கு பிச்சை அப்படின்னு பெயர். நாம் தமிழ் இலக்கணத்தில் ஆரம்பத்தில் என்ன படிச்சிருக்கோம்? ஐயம் இட்டு உண் அப்படின்னு படித்திருக்கோம் இல்லையா? ஐயம் என்றால் தகுந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம், சாஸ்திரத்தை அறிந்த பெரியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம். பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் கொடுக்கக்கூடிய தானம் அதுக்கு பிச்சை என்ன பெயர். இந்த இரண்டையும் ஆந்தனையும் கை காட்டி நம்மால முடிந்தவரை அவர்களுக்கு கொடுக்க வேணும், 4 காரியத்தை செய்ய வேணும்னு அருளி செய்கிறாள். 6 காரியத்தை விட்டுவிட வேணும் காட்டுகிறாள் ஆண்டாள். நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம். 6 காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தெரிவிக்கிறாள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம், இதெல்லாம் போக பதார்த்தங்கள், இன்பத்தை துய்க்கக்கூடிய காரியங்கள். அதனால இந்த காரியங்களை விட்டுவிட வேணும், நிறுத்திவிட வேணும் தெரிவிக்கிறாள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம். ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்கணும்? நெய் குடியோம், பால் குடியோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நெய் உண்ணோம் ஏன் சொல்லுகிறாள்? அன்னத்தை சாதத்தை சாப்பிடுகிறோம் அப்படின்னா உண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெய் என்பது திரவ பதார்த்தம். இதை போய் உண்ணோம்னு ஏன் தெரிவிக்கிறாள்? நெய் உண்ணோம், பால் உண்ணோம்னு ஏன் காட்டுகிறாள் ஆண்டாள்? அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் வியாக்கியானத்தில் அருளி செய்கிறார். என்னன்னா, கண்ணன் பிறந்தவுடனே நெய்யையும் பாலையும் விட்டு வச்சதே கிடையாதான். எங்க நெய் இருந்தாலும் பால் இருந்தாலும் முதல்ல கண்ணன் தான் குடித்து விடுவன். இவாள்லாம் நெய்யையோ பாலையோ பார்த்திருந்தா தானே அது சாதத்தை போல இருக்குமா இல்லை ஜலத்தை போல திரவ பதார்த்தமா இருக்குமான்னு தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சாத்தானே குடியோம்னு சொல்ல முடியும். அவ பார்த்ததே கிடையாதான். அதனால பழம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அதை போலத்தான் நெய்யும் இருக்கும், அதை போலத்தான் பாலும் இருக்கும் என்று இவர்கள் அறிந்து கொண்டு நெய்யுண்ணோம், பாலுண்ணோம் தெரிவிக்கிறார்கள். மையிட்டு எழுதோம், கண்ணிலே மை தீட்டுவது என்பது கிடையாது. இன்பம் துய்க்கக்கூடிய போக பதார்த்தத்தை செய்யோம், அனுபவியோம் என்ன அருளி செய்கிறாள். மலரிட்டு நாம் முடியோம். புஷ்பத்தை கூந்தலிலே சூட்டிக் கொள்வது கிடையாது. சொல்லும்போது மலரிட்டு முடியோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மலரிட்டு நாம் முடியோம் ஏன் தெரிவிக்கிறாள்னா, நாங்களா புஷ்பத்தை சூட்ட மாட்டோம். ஒரு கால் கண்ணன் வந்து சூட்டி விட்டால் அதை மறுக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். செய்யாதன செய்யோம். செய்யாதன எங்களுடைய பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் எந்த காரியத்தை செய்யவில்லையோ அதை நாங்கள் செய்ய போவது கிடையாது. பெரியோர்கள் எந்த காரியத்தை அனுஷ்டித்திருக்கிறார்களோ அதையே நாங்களும் அனுஷ்டிப்போம். தீக்குறளை சென்று ஓதோம். குறளை அப்படின்னா கோள் சொல்லுதல் அப்படின்னு பெயர். இங்க சொன்னதை அங்க போய் சொல்றது இல்லை, இவர்களை பற்றி வேறொன்றாக மற்றொரு இடத்திலே சொல்லுதல், அதுக்கு கோள் சொல்லுதல்னு பெயர். அதுக்கு தமிழிலே குறளை அப்படின்னு பெயர். தீக்குறளை சென்று ஓதோம். அதை கோள் சொல்லுதல் ஒரு காலம் செய்ய போவதில்லை. 6 காரியத்தை விட்டுவிட வேணும்னு தெரிவிக்கிறாள். 4 காரியத்தை செய்ய வேணும் என அருளி செய்கிறாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள், வையகத்திலே வாழப் பிறந்தவர்களே என்று கொண்டாடுகிறாளாம். கண்ணனம்பெருமான் அவதரித்தான், துவாரகையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்தணன், கண்ணா உன்னிடத்தில் ஒரு உதவி கோரி வந்திருக்கிறேன் என்று ஒரு அந்தணன் வந்தானாம். என்ன உதவி வேணும்? எனக்கு 3 குழந்தைகள் பிறந்தன, ஆனால் பிறந்த உடனே அரை மணி நேரத்தில் காணாமல் போய்விட்டது. இப்போ 4வதாக என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அந்த குழந்தையை நீதான் காப்பாற்றி தந்தருள வேணும்.
என்று ஒரு பிராமணன் அந்தணன் பிரார்த்திக்கிறான். உடனே கண்ணன் பார்த்து சரி அப்படியே செய்கிறோம் வாக்குறுதி கொடுத்தான். பக்கத்துல அர்ஜுனன் இருந்தான். கண்ணா, இந்த சின்ன காரியத்துக்கு போய் நீ போகணுமா? வேண்டாமே, நான் செய்கிறேன் என அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். அந்தணனுடைய இருப்பிடத்திற்கு சென்றான். பிரசூதிகா கிரகம், அந்த கிரகத்தை முழுக்க அம்பால அப்படியே ஒரு கூடு அமைத்தான். அர்ஜுனனுடைய அனுமதி இல்லாமல் காற்று கூட உள்ளே நுழைவது என்பது ஒரு காலம் முடியாது. அதே போல குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே காணாமல் போயிற்று. மற்ற குழந்தையாவது அரை மணி நேரம் இருந்துட்டு காணாமல் போச்சு. இந்த குழந்தை பிறந்த 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடுது. அந்த அந்தணன் அர்ஜுனனை ஏசுகிறான். அர்ஜுனன் பார்த்து தீக்குளிக்க வேணும் என்று முடிவு பண்ணினான். கண்ணன் பார்த்து கவலைப்பட வேண்டாம், நாம் அந்த குழந்தையை தேடுவோம்னு மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் 14 லோகங்கள்லேயும் தேடினான். கடைசியில் வைகுண்டத்திற்கு சென்றான். விரஜைக்கு இந்த பக்கத்திலேயே அர்ஜுனனையும் அந்த அந்தணனையும் நிறுத்திவிட்டு தான் மட்டும் உள்ள போய் குழந்தையை தேடுவோம்னு போனா ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார், இந்த பகவானுடைய பத்தினிமார்கள்லாம் அந்த குழந்தையை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கலாம். அவ கண்ணனை பார்த்த உடனே, கண்ணா வர வேணும் வர வேணும், இதோ குழந்தையை தந்து விடுகிறோம். எதுக்காக நாங்கள் இந்த குழந்தையை எடுத்துன்னு வந்தோம் தெரியுமா? இங்கே உன்னை நாராயணனைத்தானே பார்க்க முடியும், நாராயணனாகத்தானே உன்னை பார்க்க முடியும், வாசுதேவனாக பரவாசுதேவனாகத்தானே உன்னை பார்க்க முடியும். ஆனால் கண்ணனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காகத்தான் குழந்தையை இங்கே வச்சுட்டோம். அப்பத்தானே குழந்தையை தேடி நீ வருவாய் என்பதற்காக இதோ கண்ணனான திருமேனியை சேவித்து விட்டோம், குழந்தையை தந்து விடுகிறோம் என குழந்தையை கொடுத்தார்களாம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருமேனியை நேரிலே கண்டவர்கள் கோகுலத்தில் இருக்கிறவர்கள் தானே. அதனால இவர்களை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என ஆண்டாள் அருளி செய்கிறாள். பகவானுடைய திருமேனியை சேவிப்பதே பரம பிரயோஜனம். ஹனுமான் பார்த்து ராமனை சேவித்த கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு தெரிவித்தார். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே, அரங்கனனுடைய திருமேனியை அனுபவித்த கண்கள் மற்றொன்றினை காணாவே என திருப்பானாழ்வார் அருள் செய்தார். பகவானுடைய திருமேனியை நம்முடைய கண்களிலே நிறைத்து கொண்டு ஆண்டாள் காட்டினபடி இருக்க வேணும்.